இப்போ பூமியில இருந்து சூரியனை பார்க்குறோம் அப்படின்னா 8 நிமிஷத்துக்கு முன்னாடி சூரியன் எங்கே இருந்துச்சோ அந்த இமேஜ் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறதா அர்த்தம். நம்ம எல்லாருக்குமே தெரியும் லைட் வந்து ஒரு செகண்டுக்கு 3,00,000 கிலோமீட்டர் ஸ்பீடில் ட்ராவல் பண்ணும் அப்படின்னு. நம்ம பூமிக்கும் சூரியனுக்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 150 மில்லியன் கிலோமீட்டர்ஸ் வந்து இருக்கும். இவ்வளோ டிஸ்டன்ஸை லைட்டு ட்ராவல் பண்ணுறதுனால தான் 8 நிமிஷம் வந்து டைம் எடுத்துக்குது. ஸோ 8 நிமிஷத்துக்கு முன்னாடி சூரியன் எங்கே இருந்துச்சோ அந்த இமேஜை தான் நம்ம இப்போ வந்து பூமியிலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம லைட்டை வச்சு பெரிய டிஸ்டன்ஸை வந்து ஈஸியாக வந்து மென்ஷன் பண்ண முடியும். நம்ம எல்லாருமே லைட் இயர் வந்து கேள்விப்பட்டிருப்போம். அதாவது ஒரு வருஷத்துக்கு லைட் வந்து எவ்வளோ தூரம் ட்ராவல் ஆகுதோ, அதாவது 9.46 ட்ரில்லியன் கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 1 லைட் இயர் அப்படி சொல்லுவாங்க. இது மூலமாக பெரிய டிஸ்டன்ஸை வந்து ரொம்ப ஈஸியாக வந்து சொல்ல முடியும். நம்ம பக்கத்தில் இருக்கிற ஸ்டார் எடுத்துக்கிட்டோம், அதாவது ப்ராக்சிமா சென்டோரி பார்த்தீங்க அப்படின்னா 4 லைட் இயர் வந்து தள்ளி இருக்குது. இதுக்கு என்ன அர்த்தம்னா இப்போ 4 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஸ்டார் வந்து எங்கே இருந்துச்சோ அந்த இமேஜ் தான் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். சில நேரத்தில் டைனோசர்ஸை கூட நம்ம வந்து வேறு ஸ்டார்ஸில் எடுத்து பார்க்க முடியும்.